வேலை பண்ணு, கத்துக்கோ, இன்னும் நிறைய நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டா வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். கென் அப்பா அம்மா சொல்லவே கூடாது. இதோட மகிழ்ச்சியோட என்ன இருக்கு? அவங்க அம்மா எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க. அப்படியே அவங்க அப்பா புள்ளியும் அதே மாதிரி அவரும் கொஞ்சம் எமோஷனல் பயங்கரமா அழுதுட்டாரு. கென்னை பத்தி தயவு செஞ்சு நீங்க கிரேஸ் கவலையப்படாதீங்க, அவன் வேற மாதிரி போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீங்க என்ன அழுகுறது, வேற மாதிரி வரும் படம் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கே அதை சொல்லிக்க. நம்ம தனுஷ், நான் சொன்னது நான் கணித்தது தப்பு தான்டா, ஒத்துக்கிறேன். நீ புள்ள மாறி என்ன, நீ புள்ள மாறியே கிடையாது, நீ என் புள்ளடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜை கலக்க விட்டுருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். டே பையா, நான் சொன்னது அதை கேட்டியாடா அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, அவர்கிட்ட காடுன்னு தான் பிடிப்பாங்க, காசு இருந்தாலும் நம்ம கிட்ட பிடிப்பாங்க, ஆனா படிப்பு இருந்தா பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னேனேடா. ஆனா நீ அதை தவிர மாத்தது எல்லாமே செஞ்சிருக்கேடா ராசா. ஒரே ஒரு போஸ்டர், ஃபர்ஸ்ட் போஸ்டர்லயே 3 பொண்ணு கூட பைக்ல தரமா இறங்கிருக்கேடா. எப்பா உன்னை பார்த்து தாண்டா நாங்கெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாரு. வெக்கத்துல அந்த ஸ்டேஜே செவந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு வச்சு நம்ம தனுஷ் அவர்கள் செஞ்சிருக்காரு. என்ன யாரெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, எந்தெந்த நடிக்கலாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாம் இப்ப தலையை கீழே போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்க என்ன, கங்க்ராச்சுலேஷன். உங்களுடைய படம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க சக்சஸ் மீட்டுக்கு உங்களால முடிஞ்சா கண்டிப்பா எங்களுடைய டீமை கூப்பிடுங்க, நாங்க வந்து சக்சஸ் மீட்டை நல்லபடியா அட்டன் பண்ணி தரோம். நன்றி.